வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம விஷாரா கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டின ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் வீடை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் கீழே 2 வீடும் மேலே 2 வீடும் கட்டியிருக்கோம். இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா ரைட் சைடில் இருக்கிற வீடு 2மே சிங்கிள் பெட்ரூம் ஒரே டைப்பில் இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடு 2மே டபுள் பெட்ரூம் ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளே எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி ஹால் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அண்டு ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பிளேஸ், அதாவது ஒரு சின்ன செல்ஃப் மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் ஃபீல் ஆகாத மாதிரியும் கம்மியாக இருக்கணும் ஃபீல் ஆகாத மாதிரியும் கரெக்டான அளவில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஷெல்ஃப்ஸு. ஸோ ஷெல்ஃப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு கம்மியாக இருக்கும் இல்லை ஜாஸ்தியாக இருக்கும்னு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான லெவலில் உங்களுக்கு எவ்வளோ நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ஷெல்ஃப்ஸ் வந்துட்டு நாங்கள் டிசைன் பண்ணி தந்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேலேயுமே ரேக்கு அண்ட் அந்த கிச்சன் ஸ்லாபையுமே ரொம்ப நீட்டான கரெக்டான லென்த்தில் வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் அண்ட் வாஷ் பேஷன், அதாவது நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறதுக்கான பிளேஸையுமே வந்துட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷினுமே வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல டிவிக்கான வால் சாக்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த வாஷ்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், இது அட்டாச்சாக வேணுமா இல்லை செப்பரேட்டாக வேணுமாங்கிறது. ஸோ இந்த இடத்துல கிளைண்ட் செப்பரேட்டாக கேட்டனால இந்த இடத்துல நாங்கள் போய் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி இந்த ரூம்மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெல் ஸ்பேஸ்டான ரூம். லைட்டிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நைட் நேரத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஃபீல் ஆகாத மாதிரி இல்லை ஜாஸ்தியாக இருக்கணும் ஃபீல் ஆகாத மாதிரி கரெக்டான லைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ரூம்மே ஓரளவு நல்ல ஸ்பேஷியஸான ரூமாகவே வந்துட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் நேச்சுரல் லைட்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது விண்டோஸ், ஸோ விண்டோஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் நல்ல சன்லைட் உள்ளே வர மாதிரி பார்த்து தான் வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நல்ல சன்லைட் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் டைமில் நல்லாவே வந்துட்டு உள்ளே வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தாலே வந்துட்டு தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு சன்லைட் உள்ளே வருதுன்னு சொல்லி. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோசர் வியூ அந்த வாஷ் பேஷனையும் வாஷிங் மிஷினும் வைக்கிற இடத்தோட. ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டாச்டு வாஷ்ரூமோடு வரும். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வெல் ஸ்பேஸ்டாக பர்ஃபெக்டான லைட்டிங்கில் கரெக்டாக அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அண்ட் மேலேயுமே எப்பயுமே போல் லாஃப்ட் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த வாஷ்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அட்டாச்சாக வந்துட்டு வரும். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் இது எப்படி வேணும் அப்படிங்கிறத. ஸோ அவ்வளோதான் இந்த வீட்டோட ஒரு வியூ. இந்த ஸ்டார்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிஷன் மாதிரி ஆட் பண்ணி இந்த 2 வீட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்பரேட்டான வீடு மாதிரி வந்துட்டு இது காமிக்கும். ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா 2 வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வேவாக வந்துட்டு இருக்கும். அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 2 வீட்டோட பாத்வே. ஸோ இந்த வீட்டில் இருக்கிறவங்க இப்படியே போய்க்கலாம். அண்ட் அந்த சைடு வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதே வழி யூஸ் பண்ணி அந்த பக்கம் போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈவினிங் டயத்துலையும் நின்று நல்லா வந்துட்டு வியூவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் டோரு. ஸோ ஒரு நல்ல டிசைனில் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான டோர்ஸை வந்துட்டு நாங்கள் செஞ்சு தருவோம். அண்ட் இந்த வீட்டோட ஹால்மே சேம் அதே மாதிரி தான், நீங்கள் அங்கே பார்த்த மாதிரி அதே சேம் டைப்பில் தான் இருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 வீடு. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 வீடும் ஒரே டைப்பில் டபுள் பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அண்ட் இதே வீட்லேயுமே சேம் அதே மாதிரி தான், அதே மாதிரி இருக்கிறனால அதே மாதிரி ஷெல்ஃபுமே வந்துட்டு வந்துடும். அண்ட் அதே சேம் தான், இங்கே ஏரியா எதுவுமே டிஃப்ரெண்ட் ஆகாது, ஒரே ஏரியா தான் 2 வீட்டுக்கும். அண்ட் இங்கேயுமே வந்துட்டு இந்த வாஷ் பேஷன் அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான இடமுமே வந்துட்டு இருக்கும். ஸோ இது அதுக்கான அவுட்லெட் பைப். ஸோ
ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் கிச்சன் தான். அதே மாதிரி அந்த திங்ஸ் வைக்கிறதுக்கான ஷெல்ஃபாக இருக்கட்டும், அந்த என்ட்ரன்ஸோட சைஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி சிமிலராக தான் வந்துட்டு இருக்கும் 2 வீட்டுக்கும். அண்ட் இந்த கிச்சன்லேயுமே இந்த ஸ்லாபாக இருக்கட்டும், இந்த சிங்க் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த லைட்டிங்குமே வந்துட்டு ஒரே மாதிரி சேம் அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். பர்ஃபெக்டாக உங்களுக்கு எவ்வளோ லைட்டிங் தேவையோ அவ்வளோ லைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்காது, இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டான லைட்டிங் மட்டும் இருக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு செப்பரேட்டாக இருக்கிற வாஷ்ரூம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழ் வீட்லேயுமே வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறனால இப்படி சிமிலராக வந்துட்டு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே கீழே இருக்கிற மாதிரியான ஒரு பெட்ரூம் தான். ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சிமிலராக தான் இருக்கும். அண்ட் இந்த ஷெல்ஃப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு அதே மாதிரி சேம் ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ஷெல்ஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு செஞ்சு கொடுப்போம். கபோர்டு வேணும்னா இங்கே கபோர்ட் போட்டுக்கலாம், இல்லை இதே மாதிரி ஷெல்ஃப்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் செஞ்சு தருவோம். ஸோ இது வந்துட்டு செகண்ட் பெட்ரூம். ஸோ செகண்ட் பெட்ரூமோட வாஷ்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இந்த இந்த பெட்ரூம் மட்டும் அட்டாச் வாஷ்ரூம் மட்டும் வரும். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். இதே மாதிரி உங்ககிட்டயும் 5லேருந்து 10 சென்ட் நிலம் இருக்குது, இல்லை அதுக்கும் கீழே இருந்தாலும் பரவாயில்ல. உங்களோட கனவு இல்லத்தை நீங்கள் நினைக்கிறத விடையும் சூப்பராகவும் பிரம்மாண்டமாகவும் நாங்கள் செஞ்சு தருவோம். அதுக்கு நீங்கள் விசாரா கன்ஸ்ட்ரக்ஷனை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் விருதுநகர் அருப்புக்கோட்டையில் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்களோட ஆஃபீஸை அங்கேயும் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட மற்ற ஃபினிஷ்டு ப்ராஜெக்ட்ஸோட வீடியோஸையும் நாங்கள் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். நன்றி.